ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். கை பக்கத்தில் உள்ள சத்தான பொருளை வச்சு நம்ம மாத்திரையிலையும் மருந்துலேயும் ஆப்பிள்லேயும் ஆட்டுக்கறியிலையும் இதில் நடந்துடும். இது நமக்கு பக்கத்தில் இருக்குது. இவ்வளோ இது அருமை தெரியாமல் இத்தனை நாள் விட்டுட்டேன். வாங்க இதை கொஞ்சம் முருங்கைக்கீரையை பறிச்சிக்கலாம். இது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குன்னு இதை மதிப்பை நம்ம அடிக்கடி மறந்துடணும். மறக்கக்கூடாது. இதில் இருக்க சத்து அயன் டானிக் பின்னாடி ஓடுறோம், சத்து மாத்திரை தேடி ஓடுறோம், ஆப்பிள் பின்னாடி ஓடுறோம், எது பின்னாடியும் ஓடுறோம். இதில் சத்து மகிமை மறந்துக்கிட்டே போகிறோம். ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கல. ஃப்ரீயாக கிடைச்சா நமக்கு மதிப்பு இல்லை. ஃப்ரீயாக கிடைக்கிற பொருளுக்கு எதுக்கும் மதிப்பு இல்லை. சரிங்களா? என்னென்ன அற்புதமான பொருள்லாம் ஃப்ரீயாக தராரு. நம்ம அதை விட்டுட்டு கையில் துட்டை வச்சு என்னென்னமோ வாங்கி சாப்பிட்டு சத்தை தேடி லாந்துரும். அம்மாடி விழுந்துடக்கூடாது. படியை விட்டு வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன். எனக்கு கடையில் நிறைய டஸ்ட் இருக்குது. கீழே இந்த பசங்கள்லாம் படுத்துருக்கலாம், முடி இருக்குது. நம்ம இந்த பையில் அள்ளி வச்சுக்கலாமா? இப்போ பையில் அள்ளி வச்சு பேக் பண்ணியாச்சு. இதை வச்சு இவருக்கு முருங்கைக்கீரைன்னா இவர் சாப்பிட மாட்டார். இவருக்கு இதில் வேறு ஏதாவது வித்தியாசமாக போட்டு செஞ்சு தரலாம். சரிங்களா? கீரை க்ளீன் பண்ணிடலாமா? பையிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு நிறைய உருவுற கஷ்டம் இருக்காது போல். அப்படி தட்டினாலே பொழு எல்லாம் கொட்டுது. பறிச்ச உடனே உருவுறது தான் கஷ்டம். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எடுத்தோன்னா இப்படி பாருங்க, இப்படி எல்லாம் கீரை தனியாக தண்டு தனியாக அப்படி வருது. இது இல்லாமல் வரீங்களா ஹெல்ப் பண்ணுறதுக்கு? கீரை சூப்பராக என்னாச்சு உருவியாச்சு. வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். என்ன கிச்சன்னா எல்லாரும் மாதிரி முழிக்கிங்க? கிச்சன்னா போரா? கிச்சன்னா பயமா? கிச்சனுக்குள்ளே போகலான்னா நம்ம உசுறு வாழ முடியாது. வாங்க போகலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் 3 டைப்பாக பண்ண போகிறேன். ஒன்று ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, ஒன்று நான்வெஜ் மாதிரி, ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ண போகிறேன். சரிங்களா? 3மே ₹1 செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் 3 டிஷ். ஓகே? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறது மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாம் எப்படி முருங்கைக்கீரை பண்ணுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க கிச்சனுக்கு தான் போகலாம். முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிப்போம். சிலவங்க முருங்கைக்கீரை வாஷ் பண்ணுறது இல்லை. நான் கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஆகணும். செடி காற்றுல படுது பார்த்தீங்களா? சமையல் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் வாஷ் பண்ணி தான் ஆகணும். பச்சை மிளகா ஆகட்டும், கருவேப்பிலை ஆகட்டும். பாலக்கீரைலாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாலக்கீரைலாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பணம் கொடுத்து பாலக்கீரை வாங்கி சாப்பிட்றதுக்கு பாலக்கீரையில் இருக்க குணத்தை விட 100 மடங்கு நம்ம முருங்கைக்கீரையில் சத்து இருக்குது. நான் பாலக்கீரை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பாலக்கீரைக்கு பணம் கொடுத்து வாங்கணும். முருங்கைக்கீரை நமக்கு ஃப்ரீயாகவே சத்துள்ள உணவு கிடைக்கும். அதனால் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாகவும் வாழணும். ஃப்ரீயான பொருளும் வேணும்னா இது நமக்கு பெஸ்ட்டு. உங்கள்கிட்ட பேசிட்டே புளிய போட மறந்துட்டேன். மாடல் காலம் ஆரம்பிச்சிட்டு எல்லாம் மாடல் சாப்பாடாக சாப்பிட்றோம். நம்ம பாரம்பரிய உணவு மறந்துட்டோம். பாலுக்காக பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு போட்டால் சீக்கிரம் ஜீரணிக்கும். நிறைய பேர் முருங்கைக்கீரை பூண்டு போட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா ஜீரணிக்கும். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பொரி அரிசி வறுத்துக்கலாம். இந்த பொரி அரிசி எதுக்குன்னா முருங்கைக்கீரைக்கு கண்டிப்பாக தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் தேங்காய் சுத்தமாக தீர்ந்து போச்சு. இப்போ வாங்க போனால் கடையில் அந்த இந்த கீரைக்காக தேங்காய் வாங்கணுமான்னு சோம்பேறி பட்டும் போல. ஒரு தேங்காய் ₹40. அப்படி ₹40 தேங்காய் வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம சமையல் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சமையல் பண்ணி ஆரோக்கியமாக வாழலாம்னு நினச்சி நான் பொரி அரிசி வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கம்லாம் முருங்கைக்கீரையில் கண்டிப்பாக பொரி அரிசி போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் போடுவாங்க. நீங்கள் போடுவீங்களான்னு தெரியாது. இதுக்கு நான் பச்சை அரிசி எடுக்கல, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். கடலை, வேர்க்கடலை இது எதுக்கு போடுறோன்னா எந்த ஒரு சமையலில் நம்ம வேர்க்கடலை பொடிச்சு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அது நம்ம வேர்க்கடலை போடும்போது குவான்டிட்டியும் கூடும், டேஸ்ட் வயசும் கூடும். மும்பையில் எந்த சமையல்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேர்க்கடலை போடுவாங்க. உணவில் சேர்த்துக்கிறோம். மும்பையில் நிறைய வேர்க்கடலை சேர்த்துக்கிறாங்க. அதுவும் சத்து தான், இதுவும் சத்து தான். இதை இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். நான் சொன்னாலும் 3 டைப்பாக பண்ண போகிறேன். அதை தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் சாதாவாக பண்ணிவிட்டு இதெல்லாம் இந்த முருங்கைக்கீரையில் கூனி மீன் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு பண்ணுவாங்க. நான் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். நான் சாப்பிட்டது இல்லை. நீங்கள் அப்படி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு கீரை அள்ளி போட்டுக்கலாம். திருநெல்வேலியில் எங்கள் மாமியார் பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட எப்பவும் சமையல் பண்ணியாச்சா சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை கூட்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க, முருங்கைக்கீரை பருப்பு கலந்துன்னு சொல்லுவாங்க, முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன்.
நான் சொல்லுவேன், இன்னும் தினம் தினம் முருங்கைக்கீரையாக சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சலுத்து போலியா அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இதை சத்து உனக்கு எங்கெல்லாம் கழுத தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. இது ஒன்று தான் நமக்கு பணம் கொடுக்காம கிடைக்கிது, ஆரோக்கியமானது, சத்துள்ளன்னு சொல்லுவாங்க. அவங்க அன்றைக்கி சொல்லும் போதே நான் என்னமோ மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துட்டேன். இப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும் போது இதில் இவ்வளோ ஒரு குணம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. உங்களுக்குமே எங்கேயும் முருங்கைக்கீரை கிடச்சா விட்டுறாதீங்க. சில முருங்கைக்கீரை வேக டைம் எடுக்கும், இது எவ்வளோ நேரம் தெரியாது. வந்து அரிசியும் வேர்கள் நல்லா ஆறிட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். அரிசி நல்லா பொடிச்சாச்சு. பரபரப்புன்னு இருக்குன்னு ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு வெந்துட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். 2 நிமிஷம் இருந்தால் வெந்துடும். இப்போ முருங்கைக்கீரை பருப்பை பார்த்துக்கலாம். இப்போ இதுவும் ஆல்மோஸ்ட் வெந்துட்டு லேசாக இதை கடைஞ்சி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துட்டு, ரெண்டுமே கீரையும் நல்லா வெந்துட்டு. இது கடையே வேண்டாம் போல், கரண்டி போட்டு கிண்ணோன்னு எல்லாமே நல்லா கூழு ஆகிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். அரிசி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை பூண்டு தாளிச்சாச்சு, கொட்டிக்கலாம். நான் சொன்னால 3 டைப்பில் பண்ண போகிறேன்னு, ஒரு டைப் ஆகிட்டு. ஓகே, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை கடைசல் ரெடி. இதை போய் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையும் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிட்டு அரைச்ச மிக்சரை கலந்துடலாம். அரைச்ச கலவையை போட்டு நல்லா கலந்துடலாம். நீங்கள் நினைக்கலாம், முருங்கைக்கீரையோட கலவை தானே கூடுதல் இருக்குது அப்படின்னு. இப்போ கிண்டி வரும்போது எல்லாம் சரியாக செட் ஆகும். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு ஒரு கிளாஸ் காப்பி குடித்தா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும் போல். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இனி அடுத்து இதில் முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்ன நமக்கு தேவையான கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். முட்டை போட்ட உடனே இந்த முருங்கைக்கீரோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலுக்கு ஆயிரும். இது இப்போ நமக்கு 1, 2, இப்போ 3ஆவது ரெடி பண்ண போகிறேன். எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரே கல்லில் 2 மாங்காய், இது ஒரே கல்லில் 3 மாங்காய். ஒரு முருங்கைக்கீரை வச்சு நம்ம 3 டிஷ் பண்ணியாச்சு. வெங்காயம், நம்ம முருங்கைக்கீரை முட்டை வறுவல் ரெடி. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை நான் இதோட முடிக்கிறேன். லென்த் ஆகிட்டுன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. முருங்கைக்கீரை பருப்பு கடைசல், முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை முட்டை வறுவல் எப்படி இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், ஒயிட் சோறு இந்த மரத்தில் பறிச்சும் வீட்டில் கொண்டு போய் சமையல் பண்ணேன். இப்போ கடையில் கொண்டாந்து சாப்பிட்றேன். இது எப்படி இருக்குது? முருங்கைக்கீரை டேஸ்ட் பார்க்கலாமா? இனி அடுத்து கீரை டேஸ்ட்டும் பார்க்கலாம். வெறும் சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் காரம் பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டிருக்கலாம். இதில் முருங்கைக்கீரை சாம்பாரில் இப்போ பொரியல் பார்க்கலாம். பொரியலுமே இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு உப்பு எப்போவுமே உப்பு போட்டு தான் சாப்பிடுவேன். நீங்களாம் அந்த முருங்கைக்கீரை எப்படி சமையல் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் சாப்பிட்டாச்சா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? நீங்கள் வாரத்தில் எத்தனை நாள் முருங்கைக்கீரை சமையல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கிறனால எங்கள் கடை பக்கத்தில் வாங்க, நான் பறிச்சு தரேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.